இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 119:72. அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். மனுஷன் ஓடிக்கொண்டே இருக்கிறான், எதை சம்பாதிக்க வேண்டும், தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு ஓடிக்கொண்டே இருக்கிறான். தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும், நம்முடைய தேவைகள் தீர்க்கப்பட வேண்டும். பணம் அவசியம், பொன் அவசியம், பொருள் அவசியம். ஆனால் உன் வாழ்விலும் என் வாழ்விலும் காணப்படுகிற இருளை இந்த பொன் வெள்ளியால் அகற்ற முடியாது. நம் உள்ளத்தில் காணப்படுகிற சமாதான குறைச்சலை நாம் சம்பாதித்து வைத்திருக்கிற பணமோ பொன்னோ பொருளோ மாற்ற முடியாது. நம்முடைய உண்ண உணவு, உடுக்க உடையை இவைகள் திருப்திப்படுத்த முடியாது. ஆனால் நம் வாழ்க்கையில் இருள் சூழும்போது, கண்ணீர்கள் சூழும்போது, அவர் கொடுக்கிற வேத வசனம், அவர் கொடுக்கிற நம்பிக்கையின் வார்த்தை நம்முடைய கண்ணீரை மாற்றிவிடும், நம்முடைய கண்ணீரை மாற்றிவிடும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீது அதனால் தான் சொல்கிறார் சங்கீதம் 119:54, நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாயின. ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகள் உங்கள் வாழ்வில் வெளிச்சத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஆம், வேதத்திலே எத்தனையோ மனிதர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோம் என்றால், தேவன் பேசிய போது, கர்த்தர் பேசிய போது அவர்கள் இருள் அகற்றப்பட்டது. மரண பிடியில் இருந்தவர்களை நாம் லாசருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். கதறி அழுது கொண்டிருந்தார்கள், துடித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் பேசின ஒரே ஒரு வார்த்தை, லாசருவே வெளியே வா என்று சொன்னபோது அந்த இருள் அகன்றுவது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நாம் பார்க்கிறோம் 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தையாவது தொட்டால் போதும் என்று சொல்லி தொடுகிறாள், சுகத்தை பெறுகிறாள். ஆண்டவர் என்னை யாரோ ஒருவர் தொட்டார்கள் என்று சொன்னபோது அவள் பயந்தாள், ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து விழுந்தாள். ஆண்டவர் அவளை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார், மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்று சொன்னபோது அவள் பயம் அவளை விட்டு நீங்கியது, அவளுடைய திகில் அவளை விட்டு நீங்கியது. அதுபோல் ஜெப ஆலய தலைவனும் கூட்டத்தோடு கூட்டமாக ஆண்டவருடைய அற்புதத்தை தேடி போகிறான் என்பதை லூக்கா 8 49-50 வசனங்களிலே வாசிக்கிறோம். எல்லாரும் சொல்கிறார்கள், உன் குமாரத்தி மரித்து போனால், அழுதிருப்பான், துடித்திருப்பான், மனமெல்லாம் உடைந்து சின்ன பின்னமாக இருக்கும். அங்கே லூக்கா 8:50 இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். உயிரோடு எழுந்திருப்பார் என்று சொல்லவில்லை, ரட்சிக்கப்படுவாள். இந்த வார்த்தையை கேட்டு அழுது துடித்து கொண்டு தன் வீட்டை நோக்கி ஓடவில்லை, இயேசுவுக்காக காத்திருந்தான். இயேசு அவள் கையை பிடித்து, பிள்ளையே எழுந்திரு என்று சொன்னபோது உயிர் திரும்ப வந்தது என்று லூக்கா 8:55 கூறுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தை மாத்திரமே நமக்கு நம்பிக்கை கொடுக்கும். அதுதான் நலம். உலக பிரகாரமான காரியங்களுக்காக ஓடி 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 அவைகள் நமக்கு
ஆபத்தில் உதவுகிறவைகள் அல்ல. உங்களுக்கும் எனக்கும் சமாதானத்தையும் வெளிச்சத்தையும் கொடுப்பது அல்ல. நமக்கு நம்பிக்கையை கொடுப்பதல்ல. நமக்கு நம்பிக்கையை கொடுப்பது கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம்தான், அவருடைய வசனம் மாத்திரம்தான். ஆம், நாம் ஆண்டவருடைய வசனத்துக்கு காத்திருப்போம். அவருடைய வசனத்தை சொந்தமாக்கிக் கொள்வோம். ஆண்டவரே என்னோடு பேசும் என்று கேட்போம். அவர் நம்மோடு பேசுகிறவர். கர்த்தாவே உமது வசனத்தின்படி உமது அடியேனை நன்றாய் நடத்தினீர் என்று சங்கீதம் 119:65 தாவீது சொல்கிறான். உங்களையும் என்னையும் நன்றாய் வசனத்தின்படி நடத்துவார். செபிப்போம். அன்பின் பிதாவே, அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். இதுதான் எங்களுக்கு வெளிச்சம், இதுதான் எங்களுக்கு நம்பிக்கை, இதுதான் எங்களுக்கு சமாதானம். உம்முடைய கிருபைக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.